வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று மின்சார வாரியத்தில் உள்ள ஒரு இடர்பாடுகளை பற்றி தேநீர் இடைவெளி என்ற யூடியூப் சேனல் நண்பர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இது போன்ற நல்ல தகவலை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நைட்டு பூரா வீட்டுல கரண்ட் இல்லைன்னு ஃபோன் பண்ணோம்னா இப்படி பகல்ல வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? சார் நைட் வராதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்ன பெரிய காரணம் இருக்க போது? நைட் வந்தா கேட்கற காசு கிடைக்காதுன்னு இப்படி காலையில வந்திருக்கீங்க, தெரியாதாக்கும்? சார் எங்க வேலையை பத்தி என்ன ஏதுன்னே தெரியாம நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நைட்டு நீங்க கால் பண்ணது இண்டிவிஜுவல் ஃபியூஸ் ஆஃப் கால், அதனாலதான் எங்களால வர முடியல. என்ன காலா இருந்தா என்னங்க? 24 மணி நேரமும் மக்களுக்கு சேவை செய்யணும் தானே அரசாங்கம் சம்பளம் கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கு. நீங்க வாட்டுக்கு வராம இருந்தீங்கன்னா உங்க நோக்கத்துக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது சரிதான் சார். 24 மணி நேரமும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஆனா சில சமயங்கள்ல நாங்க வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இது பாதி பேருக்கு தெரியறது இல்ல, சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மனநிலைமையும் இல்ல. கரண்ட் வந்துருச்சு. என்ன மனநிலையில இல்ல, நான்லாம் நல்ல மனநிலையில தான் இருக்கேன். வேலையை முடிச்சிட்டீங்கல்ல, முதல்ல கீழே இறங்கி வந்து என்ன விவரம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அண்ணே, இப்ப உங்க வீட்டுல மட்டும் ஃபியூஸ் போச்சுன்னு வைங்களே, அதை இண்டிவிஜுவல் ஃபியூஸ் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல 6 மணிக்கு மேலையும் நகரப்புறங்கள்ல 7 மணிக்கு மேலையும் நாங்க அந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்க கூடாது. இது கவர்மெண்ட் ரூல்ஸ். இது என்ன சார் அநியாயமா இருக்கு? ஈபி பில்லு மட்டும் கரெக்டா வாங்குறீங்கல்ல, ஒரு நாள் லேட் ஆனா கூட ஃபைன் போடுறீங்க. அப்பனா எத்தனை மணியா இருந்தாலும் வந்து பார்க்கணுங்கிறதான ரூல்ஸா இருக்கணும் சார். இப்போ 6 மணிக்கு உங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லைன்னு வைங்க, 6 மணிக்கு தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டே போடுவோம். அந்த லைட்டை வச்சு தான் போக்குவரத்தே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க வீட்டில் வந்து நான் என்ன ஏதுன்னு பார்த்து இப்போ இதில் பிரச்சனைன்னு வைங்க, நான் நைட்டு ஏறும் போதுல மொத்த லைனை நான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற போக்குவரத்து எல்லாமே பாதிப்படையும். இது மாதிரி ஒரு ஏரியாவை பொறுத்து கேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இண்டிவிஜுவல் ஃபியூஸ் ஆஃப் கால்னா எந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்கு, அங்கே போய் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், ப்ரீ பிளான் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக பார்க்கவே மாட்டோம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பார்க்க ட்ரை பண்ணுவோம். அது இல்லாத பட்சத்தில் பகலில் வந்து நம்ம பார்க்கறது. அதே மாதிரி இன்னைக்கு தேதிக்கு ஈபியில் ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு சார். அதுவும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. சரிங்க, இப்போ ராத்திரிக்கு இப்படி ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு வீட்டுக்கு போகிறதுனா ஒட்டு மொத்தமாக மொத்த ஏரியா கரண்ட் போயிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி தான் ஏதாவது காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி பெரிய கேஸ்லாம் வந்துச்சுன்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமாகவே கரண்ட் சப்ளை வர வச்சிருவோம். சரி, இப்போ சிக்குவீங்க பாருங்க. நேத்து ராத்திரி ஏதோ காரணத்தை சொல்லிட்டீங்க. போன வாரம் மழை பெஞ்ச டயத்துல பகல்ல தான் ஃபோன் பண்ணேன், அப்பயும் யாருமே வரல. என்ன பொறுப்போட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? சரி சார், இப்போ உங்க வீட்டுல உங்க குழந்தை ஈர கையோட சுவிட்ச போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்னப்பா பேசுற? ஈர கையோட சுவிட்ச போடுன்னு சொன்னா அதட்டுவோம், அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அதான் செய்வோம். சுவிட்ச் தானே போடுறாங்க, போடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எப்பா ஒரு லைன்மேன் மாதிரியா பேசுற? பொறுப்போடைய பேச மாட்டேற. ஈர கையோட குழந்தை சுத்த போட்டுச்சுன்னா ஒரு ஷாக் அடிச்சிடாதா? அதே மாதிரி தானே சார் எங்களுக்கு இருக்கும். மழை பெஞ்ச டைம்ல திடீர்னு நாங்கள் ஏறும் போல என்னதான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஏறினாலும் ஏதோ ஒரு சமயத்தில் எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த போல்லாம் நாங்கள் ஏறும் போதுல வலிக்கு விட்டு கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு உயிர் போறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மெக்கானிக்கல் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு வெயில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. சரிப்பா, உயிரிழக்கிற ஆபத்தெல்லாம் கூட இருக்குல்ல, சும்மாவா? கரண்ட் விளையாட்டு நீ சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சுவிட்ச் போடுறதுனால இது பண்றோம், எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நீ இப்ப வந்தோன்னா விறுவிறுன்னு இறங்குன வேலையை டக்குன்னு முடிச்சிட்டியப்பா. வேலைக்கு வந்துதான் அந்த போல் ஏறலாம் கத்துக்கிட்டியா இல்ல முன்னாடியே தெரியுமா? இல்லனே, நான் 10th முடிச்சோட இந்த வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டேன். இப்போலாம் அந்த ஐடிஐல இந்த வயர்மேன் கோர்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான சில கோர்ஸ் இருக்குல்ல, அது படிச்சவங்களே ஆளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் பீரியட் ஒன்று போடுவாங்க. இந்த டைமுக்குள்ள நாங்க ஏறி இந்த போல்ல வந்து இறங்கிடணும், இப்படிதான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி இடத்துல ஏறும் போல எர்த்ராடெல்லாம் போட்டு தான் ஏறணும்னு எங்களுக்கு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் சில மாசங்கள் ட்ரைனிங்கே கொடுத்துருவாங்க. அதுல கத்துக்கிட்டதான், அதனால தான் டக்குன்னு ஏறி வேலையை முடிச்சிட்டேன். சரிப்பா, நான் எடுத்தோன்னே ஏதோ கரண்ட் இல்லாம வெக்கையில வெந்து புழுங்குனால கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஆனா நான் என்னதான் கோவமா பேசினாலும் நீ குணமா சிரிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். இந்தாப்பா இது டீ காசு. ஐயோ இதான் வேணாம் சார், இந்த மாதிரி வேலைக்கு எனக்கு கவர்மெண்ட்ல காசு கொடுத்துருவாங்க. இப்ப கவர்மெண்ட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபியூஸ் ஆஃப் காலுக்கு ஃபியூச்சர்ல வந்து காசு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அப்ப நீங்க எனக்கு காசு கொடுங்க, வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு எதுவும் வேணாம் சார். இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு நேர்மையா இருக்க, குணமா பேசுறப்பா. நீங்களும் நைட்டு கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால தான் நீங்கள் பேசும் போல நானும் அமைதியாகவே இருந்தேன். யாரோ ஒரு சில பேர் பண்ண தப்புனால லைன்மேனை கண்டாவே மக்கள் வந்து ஏன் லேட்டாக வரீங்க, ஏன் வந்து பார்க்க மாட்டீங்கன்னு எரிஞ்சு விழுகிறாங்க. அவங்க சாதாரணமாக அந்த போலில் ஏறி வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்காம கரண்ட்டு கிட்ட தங்களோட உயிரை பணைய வச்சு வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சாவே பாதி பேர் வந்து இந்த லைன்மேன் கிட்டலாம் கோவமாக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை சார், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் வந்து தமிழக மின்னகத்தோட நம்பர். உங்களுக்கு 24 மணி நேரம் நைட்டு 2 மணிக்கு கூட ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆளை அலாட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்க சொல்லுவாங்க. சரிப்பா, நான் குறிச்சுக்கிறேன்ப்பா. பக்கத்து இல்லையா? இந்த 10 நிமிஷத்துல வந்துரு.
வரேன் சார். பார்த்து போப்பா. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் என்று என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும். அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே